ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We welcome everyone in the name of Lord Jesus Christ in this early morning. இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். How we are living in a faithful life, we are going to see certain verses today. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய விசுவாசம், In those days Israel's faith. என்று கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களுடைய விசுவாசத்தை பற்றி நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். Today's Christians who believe in Jesus, their faith, we are going to differentiate and see that. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். If you can read the Bible, open the Bible, John chapter 1, John 5:4. ஒரு சில காரியங்களை அப்படியே மனப்பாடமாய் சொல்லுவோம். Sometimes we memorize and say to you, அந்த பகுதியை மாத்திரம் சொல்லும் பொழுது, when we tell that particular passage, வீடுகளில் நீங்கள் போய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், if you go to your house and read that particular verse, இந்த செய்தியின் பயணத்தை நீங்களும் தொடரும்படி செய்வார். so that you will understand and realize this particular phrase. வாசிப்போம். Let's read. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world. Even our faith. தேவனிடத்தில் வருகிறதெல்லாம், whatever comes from the God, இந்த உலகத்தை ஜெயித்து விடுகிறது. it will victories the world. தேவனிடத்திலிருந்து என்ன வந்தது? What came from the God? தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. From God the word came. அந்த வார்த்தையை நாம் கேட்டு, that word you listen, தேவனுடைய வார்த்தை உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னால், like how the word victories the world, அந்த வார்த்தை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே, that word you accepted in your இந்த heart, உலகத்துல என்ன போராட்டங்கள் வந்தாலும், whatever kinds of problems you're facing in this என்ன earth, பிரச்சனைகள் வந்தாலும், whatever problems you're facing, அவைகளில் நாம் வெற்றி பெற முடியும். you can get a victory through that. நாம் எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, Yes, my beloved brothers and sisters, தேவ சபையே, my church, இந்த வார்த்தையை கவனிங்கள். you need to listen to this word. தேவனிடத்திலிருந்து பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னார். Whatever is being born from the God, the word, it is getting a victory. நான் ஆராதிக்கிற தேவன், We worship the Lord. நான் ஆராதிக்கிற தேவன், Lord, we worship. அவருடைய வார்த்தை கேட்டு That word also, அந்த வார்த்தையின்படி நான் வாழும் பொழுது, when you live through that word, என் வாழ்க்கையிலும் ஜெயத்தை நான் காண்பேன். also you will experience the victory in your அதாவது life. உலக வாழ்க்கை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், If you wanted to overcome this earth, விசுவாசம் மிக மிக முக்கியம். the faith is very important. விசுவாசத்தை நான் எப்படி கற்றுக்கொள்வது? How will I learn the faith? காண்கிறதுனால விசுவாசம் அல்ல. By seeing, that is not a faith. காண்கிறது என்ன? What we are seeing, எல்லாவற்றையும் கடவுள் சிருஷ்டித்து இருக்கிறார். the God has created everything in this earth. எல்லாவற்றையும் உண்டாக்கி He இருக்கிறார். has created everything. இப்ப ஜெபிக்கிற வேளையில When you are praying, ஒருவருக்கு அற்புதம் நடக்கிறது என்று when there சொன்னால், are miracles happening, அது விசுவாசம் அல்ல. that is not the faith. அது தேவன் உனக்கு கிருபையாய் ஒரு அற்புதத்தை செய்கிறார். The God has given you the grace for that. ஆனால் காணாமல் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். There is one thing which you are not seeing. நான் இந்த காரியத்தை குறித்து நம்பி வந்திருக்கிறேன். I believe I've come here. கர்த்தர் எனக்கு செய்வார். The Lord will do that. அதான் விசுவாசம். That is the faith. ராஜாவின் மனுஷன் வந்தான். There is a man who came. ஆண்டவரிடத்தில் வருகிறார். He comes to the man. என் God, பிள்ளை மரண தருவாயில் இருக்கிறார். he is in the dead moment. ஆனால் அந்த பிள்ளை குணமாக்கும். Lord, you heal the child. மரண தருவாயில் இருக்கிறார். He is the dead time. சீக்கிரம் வாருங்கள். Please come. கூப்பிடுகிறார். He calls him. கர்த்தர் சொன்னார், The Lord says, நீங்கள் அற்புதத்தை காண்கிறதினால், if you will see the wonders, நீங்கள் அடையாளத்தை if காண்கிறதினால் you wanted to see the signs, என்னிடத்தில் வருகிறீர்கள் you are coming to me. என்று சொன்ன உடனே When he told that, நாம் என்ன சொல்லியிருப்போம்? you know what we'd have told him? என்ன இவரிடத்தில் அற்புதம் ஏதாவது நடக்குமா என்று வந்தால், Lord, and something miracle will happen through you. இப்படி சொல்லுகிறார் என்று கோபித்துக் கொண்டு கூட போயிருக்கலாம். Sometimes even they get angry also, we go away from them. ஆனால் அதை பற்றி அவன் பொறுப்படுத்தவில்லை. That he did not do that. ஆண்டவரே, என் மகன் மரித்து போவதற்கு முன்பதாக Before the child is getting dead, நீர் என்னோடு விடுவார். you please come with me. பிள்ளை மறைந்த தருவாயில் இருக்கிறார். She is the dead period time, Lord. கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், The Lord told one word, நீ போகலாம், you can go. நீ போகலாம். You can go. உன் மகன் பிழைத்துக் கொண்டார். Your child is healed. உன் மகன் பிழைத்துக் கொண்டார். Your child is நீ living. போகலாம். You can go. நீங்கள் வீடுகளில் எடுத்து வாசித்து பாருங்கள். When you read this in the house, 4வது நற்செய்தி நூல், யோவான் 4ஆம் நற்செய்தி நூலிலே
read in the John chapter 4, கடைசி பகுதியில் 49 வாசித்து பாருங்க. if you read the last phrase of 49, கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. 2 verses if you read, நான் அப்படியே சொல்லிக் கொண்டே போகிறேன். I'm going to tell like that and go. ஆண்டவர் சொன்னார், The Lord says, நீ போகலாம், you can go, நீ போகலாம், you can go, உன் மகன் பிழைத்துக் கொண்டார். your child is healed. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவரை நம்பி, whoever believes him, அந்த வார்த்தையை நம்பி whoever believes his word, புறப்பட்டு போனான். whoever went from there. நடந்தது என்ன? What happened there? அவன் வீட்டு அருகே போகும் பொழுது When he went near the house, அந்த ராஜா மனுஷனுடைய ஊழியக்காரர்கள் ஓடி the வருகிறார்கள். king's persons ran and came. அந்த மனுஷனிடத்தை சொல்லுகிறார்கள், They came and told to that man, உன் மகன் பிழைத்துக் கொண்டார், your daughter is healed, உன்னுடைய மகன் பிழைத்துக் கொண்டார். your daughter is living. அவன் உடனடியாக கேட்டார், He immediately asked, எப்பொழுது என் மகன் பிழைத்துக் கொண்டார்? what time it happened? எப்போது அவன் சரீரத்தில் இந்த வியாதி வெளியே போனது? When did that time the disease went out from her? எப்பொழுது அந்த வியாதி போனது? When it went out? அவர் சொல்லுகிறார்கள், They told, நேற்று இந்த மணி நேரத்துல போனது. yesterday this particular time. நேற்று இந்த மணி நேரத்துல போனது. Yesterday this particular time. அப்பொழுது இந்த ராஜாவின் மனுஷன் என்ன நினைக்கிறான்? You know, king's person, what did he thought? என் தேவன் சொன்னது அந்த நேரம். That is the time when the God spoke. அதே நேரத்துல என் பிள்ளை குணமாகி The same time my daughter has been healed. இந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தை கொண்டு வருவோம். In this moment we will get our faith in the moment. இயேசுவினுடைய வார்த்தை நம்பி அவன் புறப்பட்டான். He believed the Jesus word and events. ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், The preacher who told there, நேற்று இந்த மணி நேரத்துல ஒரு பிள்ளை சுகம் பெற்றார். yesterday this particular time one girl was healed. அப்புறம் அவருடைய பயணம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கிறது? You need to just think the how far is this journey through? 24 மணி நேரம். It is on 24 hours. நம்முடைய ஆராதனை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு போவதற்கு எத்தனை மணி நேரம்? If you finish your worship and how long it takes to go to your house? 10 நிமிடம், 10 minutes, அரை மணி நேரம், half an hour, 1 மணி நேரம், maybe 1 hour, வெகு தூரத்திலிருந்து வந்திருந்தார். maybe very far distance you have come, 2 மணி நேரம். maybe around 2 hours. இன்றைக்கு நமக்கு எல்லா வசதியோடு கூட வீட்டுக்கு போய் சேர்த்து விடுகிறோம். But today you have all kinds of facility, you can go through your house. ஒருவேளை இந்த ராஜாவின் மனுஷனுக்கு Maybe the king's person, வசதி இருந்திருக்கலாம், they would have had ரதத்துல வந்திருக்கலாம். he would have come in a chariot. உண்மைதான். That is true. ஆனால் 24 மணி நேரம் பயணம். But he traveled for 24 hours. ஒரு இடத்துல கூட In one place also, என் பிள்ளை பிழைத்திருப்பானா? my child would have been என் பிள்ளை பிழைத்திருப்பானா? maybe healed. சந்தேகப்படவே இல்லை. He did not suspect that. அவன் கேட்கிறான், He asks her, என் பிள்ளை எப்போது சுகம் பெற்றார்? what time my child was healed? சுகம் பெற்றது எனக்கு பெரியதல்ல, Not the healing is not matter. எப்பொழுது சுகம் பெற்றார்? What time he was healed? இந்த மணி நேரத்தில். This particular time. அவன் நினைவு கூறுகிறான், He just thinks about it. இயேசு சொன்ன வார்த்தை, Jesus who spoke, நீ போகலாம், you can உன் go, பிள்ளை பிழைத்துக் கொண்டார் and your child is healed. சொன்ன மணி நேரம், That particular time. அந்த நேரம். That is the same time. யோசித்து பாருங்க, Just think about it. இவ்வளவு வார்த்தை கேட்கிறோம். So many words were listened. போவதற்கு முன்பதாக Before you go to your house, என் பிள்ளை சுகமா இருக்கிறார், my child has been healed. என் மனைவி சுகமா இருக்கிறார்கள், My wife will be healed. என் பிரச்சனை மாறும், My situations will change. என் உள்ளத்தில் இருக்கிற வேதனை நீங்கும், All my problems in the heart will be கர்த்தர் healed. எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். The Lord will give me peace. ஏன் இந்த வார்த்தை நான் விசுவாசிப்பதில்லை? Why we are not believing that ஏன் word? இன்னும் பல நாட்கள் காத்திருக்கிறோம்? Why we have been waiting for so long time? சிந்தித்து பார்ப்போம். Just think about it. தேவனிடத்தில் பிறப்பதெல்லாம் The cups which born in the cross, உலகத்தை ஜெயிக்கும். it will overcome the world. நீங்கள் விசுவாசித்தார், If you believe that, நான் if விசுவாசித்தார், you have believed that, இவைகளிலிருந்து நாம் ஜெயிக்க we விடலாம். will also be healed. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே If you read in Genesis chapter 3 1, வசனங்கள் சொல்லுகிறது, 3 verses we can read. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் In சிருஷ்டித்தார். the beginning, the God created the heaven and the earth. அந்த சராசரங்களை உண்டாக்கின He தேவன் created all the universe. இந்த பூமியானது, In the earth which was, உலகம் எப்படி இருந்தது? how was this earth? வெறுமையா இருந்தது, It was empty. ஒழுங்கினுமா It இருந்தது, was not clear. இருள் சூழ்ந்திருந்தது. It was completely to darkness. ஜலத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி In கொண்டிருந்தார். the watering, the Spirit was hovering. நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Even we are living in this earth. இந்த உலகத்துல என்ன சூழ்நிலை இருந்ததோ What kind of things which are going through? அதே சூழ்நிலை தான் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. The same thing we are having in our hearts. இருள் சூழ்ந்திருக்கிறது, We are completely into darkness. ஒழுங்கின்மை இருக்கிறது, We are not perfect. ஒரு சரியான சூழ்நிலை இல்லை. We are not in the perfect place. ஆனால் அவைகள் மத்தியிலே In those days, ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் in those times, the Holy Spirit was hovering. நமக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். Even today, He's been hovering in இது us. நடந்தது. 3வது வசனம் சொல்லுகிறது, The third verse, what it says, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, from His word, the first word came out. அந்த வார்த்தை என்ன செய்தது? What did the word do? வெளிச்சம் உண்டாகட்டும் என்று Let சொன்னார். there be light. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று The சொன்னார். light came down. சூரியன் இல்லை, There was no sun. சந்திரன் இல்லை, There was no moon. நட்சத்திரங்கள் இல்லை. There was no star. வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை புறப்பட்டது. The word came through
through his mouth. இருள் சூழ்ந்த இந்த உலகம் The word was completely into வெளிச்சம் darkness. உண்டாகும் என்று சொன்னார். When he told the light உன் be வாழ்க்கையிலே in your life, என்ன இருள் சூழ்ந்து இருந்தாலும் whatever darkness are in என்ன ஒழுங்கினம் இருந்தாலும் there is no implant. அவர் வாயிலிருந்து புறப்படும் என்று சொன்னார். When the word comes through his mouth, உன் வாழ்க்கை ஒளியாய் மாறி போகும். your life will change into light. வெளிச்சமாய் மாறி போகும். Your life into be light. இதைத்தான் யோவானும் சொல்லுகிறார். This is what the John told. யோவான் நற்செய்தி நூல் முதல் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? What is the word of John says in the first verse? ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning the word was அந்த there. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. That word was with God. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. That word was God. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்கினது. That word who created everything. அவரால் என்று வேறொருவரால் உண்டாக்கப்படவில்லை. He is the one who created everything, no one else. அப்ப அந்த வார்த்தை அவரிடத்தில் இருந்தால் That word is with God. அந்த வார்த்தை எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்? How can that word get that light to this அந்த earth? வார்த்தை உச்சரிக்க வேண்டும். Because you need to say that word. வார்த்தை அவரிடத்தில் இருந்தது உண்மைதான். The word was inside him, that is true. வார்த்தையாய் இருந்த தேவன் வார்த்தை என்பது உண்மைதான். The word was God, the word is true, that is அந்த inside him. வார்த்தையை அவர் உச்சரித்தார். But that word he said, வெளிச்சம் உண்டாகட்டும். let there be light. வெளிச்சம் உண்டானது. The light was formed. Yes, my people. தேவனே தேவனுடைய வார்த்தை வைத்துக் கொண்டிருந்தவர் The God who was keeping that word inside himself. வார்த்தை உச்சரித்த பிறகுதான் When he said that word, ஒழுங்கினுமாய் இருந்த இந்த when உலகம் it was not perfect, இருள் சூழ்ந்திருந்த இந்த it was உலகம் completely to darkness. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன் The Spirit was hovering on the தன்னுடைய earth. வார்த்தை எடுத்து உச்சரித்த பிறகுதான் When he proclaimed the word, வெளிச்சம் உண்டானது. the light was formed. ராஜாவுடைய மனுஷன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், The king's person who came to the king, சீக்கிரம் வாருங்கள், come fast, என் மகன் மரித்து போகிறார். that my daughter is going to die. அவரிடத்துல வார்த்தை இருந்தது. He had the word. அவரிடத்துல இந்த வல்லமை இருந்தது. He had the mighty things. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், You say one word. ராஜாவின் மனுஷன் சுகமாக முடியும். In one word, the daughter will be healed. தேவன் தன்னுடைய வார்த்தையை சொன்னார். The God spoke his word. நீ போகலாம், You can go. உன் பிள்ளை பிழைத்துக் கொண்டார். Your daughter is healed. அந்த வார்த்தையை நம்பினார். He believed that word. பிள்ளை சுகம் பெற்றார். And the daughter was healed. அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. And all the family came to வெளிச்சம் salvation. உண்டாகட்டும் என்று சொன்னார். When he told them, let there be light, இந்த உலகம் வெளிச்சத்துல வந்தது. this earth came into light. மத்தேயு 4 அதிகாரத்துல 5 அதிகாரத்துல எடுத்து பாருங்க. If you read Matthew chapter 4-5, இயேசு முதல் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது when Jesus first time when he was proclaiming the word of God, உலகமெங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. completely the earth was இந்த completely darkness. இருள் சூழ்ந்த உலகத்திலே The earth was completely into darkness. அவர் வரும்பொழுது When he came down, பெரிய வெளிச்சம் உண்டானது என்று வேதம் போதிக்கிறது. the word clearly says there was a big light came down. Yes, my நம்முடைய people. வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று If சொன்னார். your life has to be lightened, வார்த்தையை கவனிக்க வேண்டும். you need to listen the word of God. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை The word which comes out from the God. நீயும் நானும் விசுவாசிப்போம் என்று சொன்னார். If you and me believe இந்த that, உலகத்தை ஜெயித்து விடலாம். you can overcome this world. நீதிமொழியின் புத்தகம் 3 அதிகாரத்தில் If you can read in the word, 10 வசனங்களை வாசித்து பாருங்க. 10 verses if you read, எல்லா விதமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். you can see the complete blessings. என் மகனே, My son, என் மகளே, my daughter, என் வார்த்தைகளை my word. கவனமாய் கேள். You need to listen carefully. கவனமாய் கேள். Listen carefully. கவனமாய் செவிசாய். Please listen carefully to இந்த yours. வார்த்தையின்படி This word, நீ நடப்பாய் என்று if you சொன்னார். walk in this way, நீ நடப்பாய் என்று if you சொன்னார். walk in this word, தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, the Lord will not depart from you. உன்னை கைவிடுவதும் இல்லை. He will not leave your hand. அதோடு மாத்திரமல்ல, Not only that, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். whatever you do, it will prosper. உன்னுடைய வாழ்க்கையில In your life, ஆயுசு நாட்களை கொடுப்பேன். He will increase your lifespan. உன்னுடைய ஆயுசு நாட்களை ஒரு நிமிடம் கூட குறைக்க முடியாது. Your lifespan, 1 minute also will not be shortened. தீர்க்காயுசோடு கூட வாழ்வாய். You will have an extended life. சுகத்தோடு You வாழ்வாய். will have a good health. பலத்தோடு You வாழ்வாய். will have a good strength. நீ எங்கே போனாலும் சரி, Wherever you go, வேலைக்கு போனாலும் சரி, wherever you go to work, வெளி உலகத்து வாழ்க்கைக்கு போனாலும் whether சரி, outside the place you go, எந்த காரியம் செய்தாலும் whatever things you do, வேதம் the சொல்லுகிறது, word of God says, தேவனுடைய பார்வையிலும் in the God's sight, மனுஷனுடைய in பார்வையிலும் the man's sight, தயவும் கிருபை கிடைக்கும். there will be favor and இந்த grace. வார்த்தைகளை உன் இதய பலகையில் எழுதி You வைத்து need to write it in your nameplate, in your இந்த heart. இருதய பலகையில் அவருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னார். If your heart plate, if you have this word, இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்க if விசுவாசிக்க you believe this word again and again, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும். whatever you are looking forward, those things will be fulfilled. அங்கேதான் சொல்லுகிறார், That is what he says. உன் சுய புத்தியின் மேல் சாயாது, Don't fall in your own thoughts. உன் சுய புத்தியின் மேல் சாயாது. Don't fall in your own thoughts.
உன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையா You need to believe your God. நீ எங்கே போனாலும் Wherever you go, அவரை நினைத்துக்கொள். you need to think about it. எங்கே போனாலும் Wherever you go, எந்த இடத்துக்கு போனாலும் which place you go, அவரை you நினைத்துக்கொள். need to think about it. காரியத்தை அவர் வாய்க்க He செய்வார். will fulfill all the things there. அதோடு மாத்திரமல்ல, Not only that, நீ செய்கிற எல்லா காரியத்தையும் whatever you do, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, I will bless you. உன் பொருளாலும் Your உனக்கு prosperity, கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தினாலும் whatever has been given to you, முதலாவது தேவனுக்கு கொடுக்க பழகிக்கொள். you need to make a habit to give to the Lord first. அப்பொழுது உன்னுடைய களஞ்சங்கள் நிரம்பி ஓடும். Then your prosperity will be increased. அப்பொழுது நிரம்பி ஓடும். It will completely overflow. வார்த்தை வைத்துக் கொள்ள தயாரா இருக்கிறோம். We are ready to keep the word. ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள தயாரா இருக்கிறோம். We are ready to take the blessings. சில நேரங்களில் தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. But sometimes we are unable to give the things back to the Lord. தேவனுக்கு ஊழியத்திற்கு என்று கொடுப்பதற்கு சில நேரங்களில் மனம் வருவதில்லை. You don't have that mind and heart to give to the Lord for the ministry. நீதிமொழியின் புத்தகம் In the Proverbs, 3ஆம் அதிகாரத்திலே 3rd chapter, 9-10 வசனங்களை வாசித்து if பாருங்க. you read 1 to 10, உன் பொருளாலும் your things, நீ கையிட்டு செய்த வேலையிலே whatever the things you do work, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினாலும் the Lord is blessing through நீ that. கர்த்தருக்காக முதலை ஆண்டவருக்கு செலுத்து. You need to give the first offering to the நீ Lord. அதை செலுத்தும் போதுதான் When you do that first, களஞ்சியங்கள் நிரம்பி ஓடும். then your things in your bags will be fulfilled. நாம என்ன நினைக்கிற சில நேரங்களில What we think sometimes, சம்பளம் இவ்வளவுதான் வந்திருக்குது, we have little salary, அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், we have to give them, இவங்களுக்கு இவ்வளவு we கொடுக்கணும், have to give those இங்க people, இவ்வளவு வாடகை கட்டணும், we need to pay the rent, பிள்ளைக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டணும், children, we need to pay the fees. எல்லாம் கால்குலேஷன் போட்டு கடைசியா எவ்வளவு மிச்சம் ஆகுதுன்னு பார்க்கணும். We see all the calculation and the balance, we keep it down. நாம சில நேரத்துல அப்படி செய்து We விடுகிறோம். also have done in the same way. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God saying? முதலாவது தேவனுக்கு செலுத்தி விடு, First you do to the Lord. மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Other things the God will take care. ஆமென். கருமையானவர்களே, Yes, my people. பரிசுத்த பவுல் இதை பற்றி மிக அருமையாக எழுதுகிறதை பார்க்கிறோம். The Paul wonderfully says this phrase. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை If வாசிப்பேன். you read 1 Corinthians 1:3, you can see that. சபைக்கு போகும் பொழுது When you go to the church, நமக்கு கொடுத்த பலனில் இருந்து whatever the things the God has given to தேவனுடைய us, ஊழியத்திற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். you need to do whatever things the God has given for the ministry. 2 கொரிந்தியர் 2 Corinthians, நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் if you read that, நாங்க 9ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை வாசிப்பீர்கள் சொன்னால் 9th chapter 8, 9, if you read the verse, அங்க அருமையாக சொல்லுகிறார். the Lord wonderfully he says the word. சபையில ஏதோ கட்டாயப்படுத்துகிறதுனால நீங்க கொடுக்குவது பிரயோஜனம் அல்ல. It is not a compulsion which you are giving to the church. ஏதோ ஆண்டவர் சொல்லிவிட்டாரு அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. You should not worry that it has been written and compulsively you should give that. பிரியமாய் முழு மனதோடு கூட You need to give wholeheartedly நம் தேவனுடைய ஊழியத்திற்கென்று for the God's ministry, சபைக்கென்று for the church purpose. நாம் கொடுக்க பழகிக் கொள்ளும் When பொழுது you make that habit for that, கர்த்தர் அவைகளை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். the Lord will increase everything in your life. இதனுடைய என் வாழ்க்கையின் அனுபவங்கள். This is what the experience we have got in our life. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே If you read Matthew chapter 13, விதைக்கிறவனை பற்றி கர்த்தர் உவமையாக சொல்லுகிறார். the Lord gives a parable telling about the spreading of the seeds. அது மார்க்கிலும் பார்க்கலாம், லூக்காவிலும் பார்க்கலாம். You can see and read that in Mark and Luke also. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே If you read in the Luke 8, 12வது வசனத்திலிருந்து 15 முடிய வசனத்தை வாசித்து பாருங்க. if you read from 12 to 15, the verse says, விதை விதைக்கிறவன் the person who spreads the seeds, விதை விதைக்க புறப்பட்டான். he went through to spread the seeds. அந்த விதை விதைக்க புறப்படும் பொழுது When he went out, சில விதைகள் வழி அருகே விழுந்து விட்டது. some seeds fall on the roads. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word saying? வழி அருகே விழுங்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், The seeds which has fallen on the roads, what kind of a people they கேட்கும் are? போது சந்தோஷமா கேட்டுக்கொள்கிறார்கள். When they listen to the word, they take it very happily. அதை விசுவாசித்து They need to have faith. நல்ல தீர்மானம் எடுத்து They should take a good என் decision. தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்று விருப்பமும் தீர்மானமும் எடுத்து விடுகிறார்கள். They take a good decision that I should give something to the Lord. சில நேரங்களில் நல்ல பொருத்தனை செய்து விடுகிறார்கள். They do lot of promises to the Lord. நல்ல இதயம், அந்த வசனம் போய் உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. The word goes inside and makes the good things and make a promises. ஆனால் நீயும் நான் அதை கொடுக்காதபடிக்கு But you and me, we should not give that. அங்கே ஒருவன் உடனடியாக காத்திருக்கிறான். There is one person is waiting that you should not give. அவர்கள் விசுவாசித்து They believed கொடுக்காதபடிக்கு, they should not give அந்த that. பலனை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு They get back the purpose. விதைக்கப்பட்ட அந்த
வசனத்தை the word which has been அவர்கள் read, இதயத்திலிருந்து எடுத்து விடுகிறார். and that particular person removes from அவர்கள் the heart. இதயத்திலிருந்து எடுத்து He விடுகிறார். removes from the heart. இன்றைக்கு எத்தனை சபைகளிலே இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது? In how many churches like this particular people have been surviving? கொரோனா வருவதற்கு முன்பதாக Before the corona was coming in, சபைகளில் ஜனங்கள் நிரம்பி வழிந்ததை பார்க்கிறோம். the church was completely overfilled. ஆனா கொரோனா காலம் வந்த பிறகு When the corona came, அநேக போதகர்கள் என்ன செய்தார்கள்? what does the preachers do? நல்ல இதயத்தோடு கூட From good heartedly, ஆன்லைன் என்ற ஒரு பகுதியை வைத்து அதை அறிவித்தார்கள். they did an online program for the people. வீடுகளில் இருந்து ஆராதனை செய்யலாம் You can do your worship in your என்று residence. சொல்லி ஆரம்பித்தார்கள். They started that. அதனுடைய விளைவு என்ன இன்றைக்கு நடந்தது? But what is the thing happened now? சபைகளில் ஆட்கள் குறைய ஆரம்பித்து விட்டார்கள். All the people in the church have been கொடுப்பதை குறைந்து கொண்டார்கள். they reduced to give the offerings. ஆமென் அருமையானவர்களே. Yes, my people. இது உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்காது. This will not bless you and me. விதைக்கிறவன் கூட பாருங்க. The person who wants to spread the அந்த seed. விதைக்கிறவனுடைய மூன்று வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். I wanted to show three different things the spreading of the. முதலாவது விதைக்கிறவன் Firstly, the person விதையை தன் வீட்டுக்குள்ளே வைத்து புதைத்து வைத்திருப்பான்னு சொன்னால், if the particular person would have kept that seed inside the house buried, அந்த மூட்டைக்குள்ளேயே அந்த விதை இருக்கும் என்று சொன்னால், if the seeds inside the bundle only, எத்தனை வருடங்கள் வைத்தாலும் கூட how many years it may have kept inside, ஒன்று அது விதை பூச்சி போய் ஏதாவது ஒன்று ஆகிவிடும். that seeds will convert into insects and it will destroy, இல்ல அந்த விதை அப்படியே இருக்கும். or the seeds remain the same. யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. It will not useful for anybody. நல்ல ஒரு விவசாயி என்ன செய்வான்? இரண்டாவதாக, A very good farmer, what he will do? விதையை விதைக்கிறவன் The farmer who விதையை விதைக்க புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. he went to spread the seeds. அப்ப விதையை விதைக்க புறப்பட்ட அந்த விவசாயி The farmer who went out to spread the seeds, விதையை விதைப்பதற்கு முன்பதாக before spreading the seeds, அந்த விவசாயி ஒரு காரியத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். that particular farmer should learn one thing to do. இதைத்தான் தேவ ஊழியர்களும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக உண்மையான சத்தியங்கள். This is what we preachers also should learn something before doing that. ஒரு விவசாயி தன்னுடைய விதை எடுத்துக்கொண்டு சாதாரணமா நிலத்துல கொண்டு போய் விதைத்து விட மாட்டான். The farmer who normally takes the seed and he will not just throw it in the fields. அந்த விதையை விதைப்பதற்கு முன்பதாக Before putting the seeds, அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். he has to plot the seeds. அந்த நிலத்தை அவன் பண்படுத்தாமல் He has to clear the land. விதையை எடுத்த உடனே கொண்டு போய் விதைத்து விடுவான் என்று சொன்னால், Immediately if you go put the seed, முளைத்தால் முளைக்கும், முளைக்காவிட்டால் முளைக்காது. it may grow or it will not come out also. ஏன்னா அந்த நிலம் மிகவும் உறுதியாக இருக்கிறது. Because that particular land is very strong. அப்போ நிலத்தை பண்படுத்த விவசாயிக்கு தெரிந்திருக்க வேண்டும். The farmer should know how to plow the fields. அப்ப விவசாயி முதலாவது விதை விதைப்பதற்கு முன்பாக என்ன செய்வான்? Before putting the seed, அந்த நிலத்தை ஏறு ஓட்டுவான். and now he has to plow the land. அதுல இருக்கிற கல்லு முள்ளு எல்லாவற்றையும் எடுத்து போடுவான். He has to remove all the stones and unwanted things. இதை விவசாயிகளாகிய நாமும் சரி, ஊழியர்களாகிய நாமும் சரி, As a farmer and also the preacher, we should know these. தேவனுக்கென்று கொடுப்பதற்கு முன்பதாக, For giving to the Lord, சம்பாதிப்பதற்கு முன்பதாக, earning, வேலை செய்து சம்பளம் வாங்குவதற்கு முன்பதாக before working and getting the நம்முடைய money, இதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். we need to examine your hearts. இந்த வேலை செய்தால் இந்த மாதத்துல முதல் யாருக்கு செய்ய போகிறேன்? This work which I do, first thing to whom I am going to give. கற்பாறையே போல இருந்தா கடைசியா பாத்துக்கலாம்னு நினைச்சிடுவோம். Maybe you may think it's a hard-hearted stone. இல்ல In the last, முதல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா if you are first wanted to give to the Lord, உள்ளகிற கல்லு மண்ணெல்லாம் எடுத்துடுவோம். we will remove all the stones and unwanted things. அப்ப ஒரு விவசாயி நிலத்துல இருக்கிற அந்த வேண்டாத காரியங்கள் எல்லாம் அகற்றி விடுகிறார். Now the farmer in the land, he removes all the unwanted stones and the things. நிலம் சரியான விதத்துல பண்படுத்தின பிறகு When the land is cleared properly, தன்னிடத்துல இருக்கிற விதையை எடுத்து விதைக்கிறான். now whatever the seeds he had with him, he is just spreading to that. அந்த விதை விதைத்த பிறகுதான் And after putting the seed, அது முளைக்க ஆரம்பிக்கிறது. then it will start planting out. விவசாயி விதையை கொண்டு விதைக்காமலே If the farmer is not spreading the seed, வெறும் ஜெபித்து கொண்டு, when only praying, ஆண்டவரே நல்ல நிலத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, thank you for giving us the good land, நல்ல Lord. நிலச்சல கொடுங்க ஆண்டவரே, Give us the good harvest, Lord. எந்த விவசாயி செய்வாங்க? Any farmer will do that.
படிப்பறிவு இல்லாத கூட செய்ய மாட்டாங்க. Even the people uneducated will not. கடவுளே இல்லன்றவங்களும் செய்ய மாட்டாங்க. The person who doesn't believe God also will not do that. அது விதைச்சிட்டு வேணா பரலோகத்தை பார்க்கலாம். Maybe after spreading and putting the seed, then you can look into the heaven. நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? What we should also do, விசுவாசம் என்று சொல்லும்போது வெறும் அற்புதங்களுக்காக மாத்திரமல்ல, by believing or faith, not only for that particular purpose. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது Tell faith of belief. என்னிடத்திலே தேவன் என்னை எவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறார், In you the Lord has blessed you so much. எனக்கு கொடுக்கப்பட்டவைகளிலே Whatever the things are given, முதல்ல நான் தேவனுக்கு செலுத்தி விடுகிறேன், firstly I will give it to the Lord, அதன் பிறகு மற்ற காரியங்களை செய்யும் என்று சொல்லும்போது and later I will do other things. அந்த விதை என்ன செய்யும் என்று சொன்னால், What that seed will do, ஒன்றுக்கு 30 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், it will multiply. ஒன்றுக்கு 60 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், It will multiply 1 to 60. ஒன்றுக்கு அது 100 கொடுக்க பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். Then multiply to 100. எப்போது இது ஆரம்பிக்கப்படும்? When it will happen, முதலாவது நம்முடைய நிலத்தை சரிப்படுத்த வேண்டும். firstly you need to clear your heart. இந்த நிலத்தை சரி செய்யாமலே If you are not clearing the land, கொடுத்தாலும் வேஸ்ட், by giving it is a waste. கொடுக்காவிட்டாலும் வேஸ்ட். Not giving it also is a waste. அதனால கர்த்தர் சொன்னார், That's the reason the Lord says, நீங்கள் காணிக்கை செலுத்த வரும்பொழுது come to offer to உன் this man. சகோதரத்தில் ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் If you have any kind of அவரிடத்துல போய் concern, ஒப்புரவாக. to community with them. இன்றைக்கு எத்தனை மாமியார் மருமகள் ஒப்புரவாய் இருக்கிறீர்கள்? In how many mother-in-law and daughter-in-law come together? எத்தனை தாய் தகப்பன் பிள்ளைகளோடு கூட நல்ல உறவு வைத்திருக்கிறீர்கள்? Oh, parents and children having a good relationship. எத்தனை கணவன் மனைவி இன்றைக்கும் கூட சமாதானத்தோடு ஒரே வீட்டில் இருப்பீர்கள், பேச மாட்டீர்கள். How your husband and wife is staying in the same house and not speaking to each other? பலிகடா யாரு? Who is the sacrifice there? பிள்ளைகள். The children. அரிசி இல்லைன்னு சொல்லு, Where is the rice? பருப்பு இல்லைன்னு சொல்லு. Where is the things which is supposed to cook? 3 மணிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டுக்கிறாங்க ஸ்கூல்ல, 3 o'clock they've called for a parents meeting ஒரே வீட்டுல. in the same house. இப்ப பிள்ளைங்க வளரும் பொழுது When the children are growing, எப்படி இந்த பிள்ளைகள் நல்ல இதயத்தோட வாழ முடியும்? now how these children will have a good heart? இந்த பிள்ளைகளுக்கு என்ன நல்லதை விதைக்கிறோம்? What we are putting in their hearts விதைப்பதற்கு முன்பதாக, before putting the seeds, இந்த வசனத்தை போதிப்பதற்கு முன்பதாக, before preaching the word of God, கர்த்தர் நாம மகிமைக்காய் சொல்லுகிறோம். we tell for the glory of the Lord. மனுஷனிடத்துல வருவதற்கு முன்பதாக, Before coming to the altar, மனைவிடத்துல நான் கோபித்துக் கொள்வேன் என்று சொன்னார். if I am getting angry with my wife, முதலாவது நான் செய்யற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், firstly one thing I should do. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே In Ephesians 4, 26ஆம் வசனம், 26th verse, 27 இடமே கொடுக்க மாட்டோம். we will not give it 27 also. நீ கோபம் கொண்டாலும் If you are getting angry, பாவம் செய்யாதிருங்கள், don't commit sin. சூரியன் அஸ்தமிக்கிற முன்பாக Before the sun sets, உன்னுடைய எரிச்சல் தனிய கடவுள். let your the things will இதை disappear. சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், After telling this, he says, பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. don't give your chance to Satan. கோபம் வந்தது உண்மைதான், The anger came, that is ஏதோ true. ஒரு தவறு நடந்தது உண்மைதான். There was some kind of misstep happened. உடனுக்குடனே சமாதானமாய் விட வேண்டும். Immediately come to the unity. ஒரே வீட்டில இருந்து கொண்டு In one house you are staying. பல வருடங்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், Many years you survived. இன்னும் இந்த இதயத்தை நீங்கள் சரியான விதத்தில் அதை பண்படுத்தவில்லை. Still your heart is not clear in the right way. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தெளிவாய் போதிக்கிறது. Hebrews chapter 4, he clearly says, it says very clearly, தேவனுடைய வார்த்தையானது the God's word, அக்கினி போல, it is like a fire, சமுட்டியை போல, it is like a sight, அது ஆத்துமாவை, it is in a spirit, ஆவியை, in a spirit, சரீரத்தை in a soul, body, ஊடுருவி பாய்ந்து it goes inside that, கருக்குள்ள பட்டயமாய் it இருக்கிறது. is like a double-edged sword. இந்த வார்த்தை முதல் உள்ளே வைத்து கற்றுக்கொள்ள You வேண்டும். need to keep this particular word inside you. நான் எங்கே தவறு செய்கிறேன், Where I am doing committing நான் எங்கே mistakes, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன், where I am making unhappy to the Lord, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தேனா, whether I have given the time which I am supposed to give to the Lord. தினமும் போதகர் சொல்லுகிறார்களே, வேதத்தை வாசி வாசி என்று சொல்லுகிறார்களே, Every time the preacher says, read the word of God every day. தேவனுடைய வார்த்தை வாசித்தேனா, So I read the word of God. நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தேனா, Did I pray in the presence of the Lord? ஜெபித்த நான் மன்னித்தேனா, When I prayed also, did I forgive others? மன்னித்தே நான் ஏற்றுக்கொண்டேனா, After forgiving, did I accept them? ஏற்றுக்கொண்டேனே நான் அதன்படி வாழ்கிறேனா, If I accept it, did I live like that? ஒவ்வொன்றும் ஒரு கேள்விக்குறி போட்டு பாருங்க. Everything you have to put a question mark. பல குறைபாடுகள் There இருக்கும். is a lot of lacking அதில் things. இந்த நிலத்தை முதலாவது சரிப்படுத்த But வேண்டும். firstly, you should clear your heart. இந்த நிலம் சரிப்படுத்தி விட்டால் This heart, your land, தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும்பொழுது, when the word of God comes inside your heart, வார்த்தை உள்ளே தங்கி இருக்கும் that பொழுது, word will stay inside you. நீதிமொழி 3:3 சொல்லுகிறது, The proverb clearly says, இந்த வார்த்தையை this word உன் இதய பலகையில் எழுதி வைத்துக்கொள். in your heart
plague if you write and keep. யோவான் 15:7 சொல்லுகிறது, John chapter 17 it says, நீங்கள் என்னிலோ you are in me, என் வார்த்தை உங்கள் இதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், my word inside you. நீ கேட்டுக்கொள்வது எதுவோ Whatever you ask, அது உங்களுக்கு செய்யப்படும். that will be given unto you. ஆமென். கருமையானவர்களே, Yes, my beloved எத்தனை people. அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில The Lord செய்திருக்கிறார். has done so many wonderful things in our அவர் life. தேவனுக்கு முதலிடம் கொடுக்க கற்றுக்கொள்ள But வேண்டும். I want you to give the first preference to the தேவனுடைய Lord. பணிக்காக, மிஷனரிகளுக்காக, சபைக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். You need to do the things which has to be done for the missionaries and the உங்களுடைய people. ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் கூட குறைந்து போகாது. In your blessings, one blessings also will not be decreased. சங்கீதம் 20:1-4 முடிய வீடுகளில் வாசித்து If you பாருங்க. read Psalm chapter 20, if you read that, இதயபூர்வமாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். wholeheartedly give to the Lord. அவர் அப்படி செய்யும் பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Then He gives a promise to you. அவர் உன் மன விருப்பத்தின்படி அவர் செய்கிறாரா. In His promise, He will do that. இப்போது இஸ்ரேல் மக்களை இடத்துல பார்த்து புதிய ஏற்பாட்டில் நான் பார்த்து Now முடிப்போம். we are going to see about the Israeli people. And இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? you know what the Israeli people did? பல அற்புதங்களை கண்டார்கள். They saw many miracles. ஐயா அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லி ஜெபித்தார்கள். They prayed and they told about the things which God has done for them. 10 வாதைகளை அனுப்பி பார்வோனுடைய குடும்பத்தை அவர் சந்திக்க வைத்தார். The 10 plagues was sent and he saw the Pharaoh's family. வாதை எகிப்தியருக்கு வந்தது. The plagues came to the Egyptian. ஆசீர்வாதம் நம்முடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. But the blessings came to the Israeli people. இதை நன்றா இன்றைக்கு கவனித்து சொன்னார். If you see properly and ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். you will get a blessed blessing. என்ன நடந்தது? What happened? கடைசியாக பார்வோன் நீங்க போய் உங்கள் தேவனை ஆராதித்துக் கொள்ள அனுப்பி விடுகிறார். Lastly, the Pharaoh says, go and worship your God. இப்படி அனுப்பிவிட்டு When he sent that, மீண்டும் அவன் தன் இதயத்தை கடினப்படுத்துகிறார். again his heart was hardened. ஐயோ இவர்கள் போய்விட்டால் என்ன செய்வது? Oh my, these people goes, what will happen? மீண்டும் பின்தொடர்வோம். Let's go behind them. யாத்திராகமம் 14-15 வசனங்களை வாசித்து பாருங்க. If you read Exodus chapter, you நான் can அப்படியே read it. சொல்லிக்கொண்டே We போகிறேன். would like to tell like that. நேரம் குறைவா இருக்கிற சொல்லிக்கொண்டே போகிறேன். Because there's a time is very less. So அவர்களோடு கூட பயணம் செல்வோம். we will travel with them. என்ன நடந்தது? What happened? முன்னால் சமுத்திரம், There was a sea, the friends. நடுவுல இஸ்ரேல் ஜனங்கள், In the middle, Israeli people. பின்னால் ராணுவம் நிற்கிறது. Behind, there was an Egyptian army. இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? What these people were saying? அவர்கள் 10 வாதையை பார்த்தவர்கள். That they have seen 10 plagues. இவர்கள் வீட்டில ஒரு மரணமும் நேரிடவில்லை. But in their Israeli house, nothing happened. எகிப்து பார்வோனுடைய கடைசி மனுஷன் வீட்டுல வரைக்கும் தலைச்சம்பிள்ளை இறந்திருக்குது. In the Egyptian family, from the beginning to the end of the family, they இவைகள் எல்லாம் died. பார்த்த ஜனங்கள் By all seeing this, சமுத்திரம் முன்னே இருப்பதை பார்த்து when they saw the sea in the front of them, மோசேசை பார்த்து முறையிடுகிறார்கள். they have been murmuring in front of நாங்கள் Moses. ஏற்கனவே சொன்னோமே, Not early before we have அங்கே told you. பிரேத குழி இல்லையா? There is no cemetery there for அங்கே us. கல்லறை இல்லையா? There is no cemetery there. இங்கே சாகடிக்க வந்தீரே You have brought us here to kill here. என்று சொல்லி முறையிடுகிறார்கள். They were murmuring. மோசேஸ் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். And Moses has been crying to the Lord. கர்த்தர் பதில் கொடுக்கிறார். And the Lord answered. யுத்தம் என்னுடையது. The war is mine. யுத்தம் என்னுடையது. The war is mine. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You need to be silent. புறப்பட்டு போங்க. Go. அவர் சொன்ன வார்த்தை என்ன? You know what he said? புறப்பட்டு போங்க. Go from here. இப்போது பின்னால் சின்ன குட்டி ஒரு ராணுவம் வருகிறது. There's a small army which is coming behind. எனக்கு என்ன ஆச்சரியம் வேதத்தை படிக்கும் பொழுது, You know what? 6 லட்சம் புருஷர்கள் ஒரே நேரத்தில் விடுதலை வந்திருக்கிறார்கள். 6 lakh people in a 1 minute they have been made free. புருஷர்கள் என்று சொன்னால் வெறும் 6 லட்சம் புருஷர்கள். Only 6 men, 6,000. மனைவி பிள்ளைகளை கணக்கு போட்டா 30 மேல தாண்டி போகுது. Maybe if you calculate women, it will be more. இந்த 6 லட்சம் புருஷர்கள் 6 lakhs people, men. 600 ராணுவ வீரர்கள் வந்து There were only கொண்டிருக்கிறார்கள். 600 chariots. கொஞ்சம் ஆத்தா வந்து நிக்கிறாங்க. Very little people. ஒருத்தர் போட்டா கூட போயிட்டு பாருங்க. If you one person or two people join, they will சின்ன go. கூட்டத்தை பார்த்து A small army, இவ்வளவு பெரிய கூட்டம் பயப்படுத்தி பாருங்க. you know, big lakhs of people are getting frightened. கர்த்தர் கிட்ட முறையிடுறாங்க, மோசேஸ் கிட்ட முறையிடுறாங்க. They are crying to the Lord, they are crying to the Moses, ஜனங்களை பார்த்து பயப்படுறாங்க. and also they see the people in fear. கர்த்தர் மோசேஸ் சொன்னார், And the Lord உன் said, கையில் என்ன இருக்கு? what is in your hand? நீட்டு உன் கை. Raise your hand. கடல் இரண்டு அழகா பழக்குது. And the sea was divided into two. மதில் அப்படியே நிக்குது. It was standard in two ஜனங்க உள்ள sides. போறாங்க. And the people are walking. எல்லா விதமான வசதியோடு கூட ஜனங்க போகிறாங்க. All the people are walking very nicely inside. பின்னாடி வர என்ன செய்யறான்? You know what the army said? உள்ள போய் நம்ம உள்ளவே முடிச்சிடலாம்ன்றான். We thought we will go inside and உள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். they were going inside. பின்னாடி வந்த சேனையை When they were the war saints யுத்தம் coming செய்து behind, அவர்களை மடங்கடித்தார்.
And the Lord favored them. சுகபத்திரமா அக்கறைக்கு போய் சேர்ந்தார். And other Israeli people went to the other side of the shore. இவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்டவர்கள், So big miracle that these people have seen. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, Read Exodus chapter 15. கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். They were praising and worshiping the Lord. சம்பரத்தோடு வீணையோடும் They were instrument harp. They were கர்த்தரை singing. மகிமைப்படுத்தினார்கள். They were glorifying the Lord. அங்கே ஒரு பாட்டு ஃபோக்கஸ் பண்ணி அங்கே பாடிட்டாங்க. They were created a song and they worshipped them. கர்த்தரை துதித்து விட்டார்கள். They praised him there. இப்போது 3 நாள் பயணம் மோசஸ் மீண்டுமாய் பயணம் And ஆரம்பிக்கப்பட்டது. after that 3 days they were traveling. ரொம்ப நாள் இல்லடா, Not more days. வெறும் 3 நாள். Only 3 days. 3 நாள் என்னன்னா, இந்த கடலை பிளந்து வந்திருக்கிறாங்க. The God has divided the seas. 3 நாள் 3 days. பயணம் வந்திருக்கிறாங்க. They have traveled. தண்ணி நிறைய இருக்குது, There is a lot of water. தாகம் எடுக்குது, They are thirsty. ஓடி போய் குடிக்கிறாங்க. They ran and drank the water, தண்ணி கசப்பா இருக்கு. and the water is bitter. என்ன சொல்லியிருக்கணும் அந்த ஜனங்க? What would have people would have told there? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about it. ஆட, இந்த கடலே பொளந்துட்டு வரு, Oh, the God who divided the sea. இந்த தண்ணிய இனிப்பா மாத்திடுவாரு. This water can change into sweet. சொல்லிருந்தா அவன் விசுவாசி. If you would have told, it's a believer. நீங்க வேதத்துல எடுத்து பாருங்க. If you read that in the word of God, அவர்கள் மோசேசை கூப்பிட்டு they called Moses அவருக்கு விரோதமாக for against him. முறுமுறுக்க ஆரம்பிச்சு. They started murmuring. 3 நாள் 3 days. எத்தனை அற்புதங்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க? How many miracles have you seen? ஒரு சில நேரங்கள் இந்த கசப்பை கர்த்தர் அனுமதிப்பார். The Lord will admit for a bitterness. அவர் காத்திருக்கிறார். But he has been watching. இப்பதான் என்ன துதிச்சாங்க. Just now they praised. இந்த தண்ணி கசப்பா இருக்குது. Now the water is bitter. இப்ப என்ன துதிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம், Let's அனுமதிக்கிறார். see them whether they praise me or not. உங்க வாழ்க்கையில சில அனுமதி கொடுக்கலாம். The God can permit certain உங்க things. வாழ்க்கையில சில கசப்புகளை The கொடுத்திருக்கலாம். God would have given you certain bitterness உங்க in your வாழ்க்கையில heart. சில பிரச்சனைகள் There are வந்திருக்கலாம். a lot of problems in your heart. உன் பிள்ளைக்கு வயது கடந்து கொண்டு போயிருக்கலாம். And you would have prospered and gone. ஒருவேளை திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். Maybe your children have got married and no child. ஒரு கசப்பான அனுபவம், There is a bitterness. ஏதோ ஒரு வியாதி, Some kind of disease. ஏதோ ஒரு பலவீனம், Some kind of problem. ஒரு கசப்பான அனுபவம். There is a bitterness. நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கலாம், You may be working very well. திடீர்னு வேலை இருந்து எடுத்துட்டு இருக்கலாம், Suddenly they would have removed from the இல்ல job. ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்கலாம். Something would have happened. ஐயோ மாசம் மாசம் சம்பளம் வாங்கிடுங்க, Every month I was getting இப்ப salary. சம்பளமே இல்லையே. There is no salary. ஒரு கசப்பான அனுபவம். There is a bitterness. உண்மைதான், That is true. கர்த்தர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். But the God wants to do a good wonder. கர்த்தர் அற்புதம் செய்ய He's காத்திருக்கிறார். been waiting to do wonders for you. கசப்பான தண்ணீர் என்று கொண்டு வந்திருக்கிறார். He's been brought to you the bitter water. கர்த்தர் நடத்தினார். The Lord led you. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை The Israel people, எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது when he brought out of Egypt, மேலே மேக ஸ்தம்பமும் he was like a pillar of cloud. இரவில் அக்கினி ஸ்தம்பமாக He was a fire cloud pillar. நடத்துகிறார். He was walking through. மேகம் மூவ் ஆன உடனே When the cloud was passing இவங்க through, பயணம் ஆரம்பிப்பாங்க. they will start moving. நேரம் நின்ற உடனே And the cloud stopped. அங்க நின்று விடுவாங்க. The people used to wait there. 3 நாள் பயணம். It is just the 3 இவ்வளவு பெரிய days. அற்புதம். So big miracle. மோசஸ் என்னைக்கு அற்புதம் செஞ்சார்? When did Moses did miracle? அன்னைக்கு கர்த்தர் என்னைக்கு கடலை பிளந்தார்? When did he open the sea there? விஞ்ஞானம் இவ்வளவு உலகம் உண்டாகி Now the scientifically it has been grown. வானத்துக்கு ஏறிட்டு போயிட்டு வந்துடுறான். And he's been going to the earth through space. யாராவது இன்னைக்கு உலகத்தை கண்டுபிடிச்ச இந்த விஞ்ஞானிகள் Whoever is created this earth, space, கடலை பிளந்து காட்ட சொல்லு. tell them to divide that particular thing. இவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்டவர்கள் The things they have seen, so big miracle, கொஞ்சம் கசப்பான தண்ணி, little bitterness. மதுரமாய் மாத்துவார். ஏன் அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லை? Why they did not have that faith that the God will change that நேத்து nature? நீ மரண தருவாயில் இருப்பதோட சுகம் கொடுத்த தேவன், So you are uncomfortable on a disease, the God can give you the healing. நேற்று வேலை இல்லாமல் இருக்கும்போது உனக்கு வேலையை கொடுத்த தேவன், You do not have job, the God has given you job. வாழ்க்கையே இல்லை என்றபோது வாழ்க்கை கொடுத்த தேவன், There is no life, but even the Lord has given you a life. கடன் வாழ்க்கையில் இருக்கும்போது கடலில் வெளியே கொண்டு வந்த தேவன், You are into the loans and credits, the God brought you out of இந்த that. கசப்பான அனுபவத்தில் உன்னை வெளியே கொண்டு வந்த தேவன், In the bitterness, the Lord has brought you out. ஏன் இப்போ செய்ய மாட்டாரா? Why He will not do ஏன் that? முறுமுறுக்கிறார்? Why are you murmuring? விசுவாசம் எங்கே? Where is your அந்த faith? ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். That is what the people did இவ்வளவு there. பெரிய அற்புதத்தை கண்டு So big miracle the Lord did. முறுமுறுத்தார்களே தவிர Even they were murmuring. அவர்கள் வேறொன்றும் செய்யவில்லை. They did not do one thing. மீண்டுமாய் மோசஸ் முறையிடுகிறார். Again, the Moses is praying to the Lord. கர்த்தர் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார். Again, the Lord says, முதல் வாக்குத்தத்தம் first promise word. வீடுகளை வாசித்து பாருங்க. Go to their house and read the யாத்திராகமம் word. 15 26 25 26 வாசித்து பாருங்க. You read this Exodus chapter in that particular ஒரு verse. கோலை வெட்டி
அந்த மரத்தை பார். There you see a tree. அந்த மரத்தை பார். See that tree. அந்த மரத்தை வெட்டி அவன் தண்ணீரில போடுறான். Cut the tree and put it in the water. அவ்வளவு தண்ணீரும் மதுரமாய் மாறி போடுது. Immediately that particular water changed into கசப்பான தண்ணீர். It was bitterness. இமைப்பொழுதுல In the minute. இமைப்பொழுதுல In the minute. மாற்றின தேவன். He can change. உன் வாழ்க்கையை Today your life. கசப்பான உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை, The bitterness of your life. உன் வேதனைகளை Your problem. ஒரு இமைப்பொழுதுல மாற்றி In விடுவார். a minute he will change it. ஒரே நொடிப்பொழுதுல மாற்றி In விடுவார். a minute he will change it. இந்த கர்த்தரை நம்பு. You need to believe. அவரிடத்தில் பிறப்பதெல்லாம் Whatever is born from him, இந்த உலகத்தை ஜெயிக்கும். it will be victory and overcome. எப்பொழுது ஜெயம் பெற முடியும்? When you can overcome உங்கள் விசுவாசத்தினாலே. your word, நீ விசுவாசிக்கும் பொழுது when you have faith, உலகத்தை ஜெயித்து விடலாம். you can overcome this earth. நீ தேவனுக்கு என்று முதலிடம் கொடுக்கும்போது, When you give the first place, தேவனுடைய வார்த்தை இதயத்துல வைக்கும்போது, when you take the word inside your அது heart, பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். it will start giving you the அந்த plentifulness. கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். All the bitterness will be changed. அப்பொழுதுதான் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். That is the time the God gives you the promise. என் வார்த்தைகளை கவனமாய் கேள். Listen to my word என் carefully. வார்த்தைகளை கவனமாய் கேள். Listen to my என் word. வார்த்தைக்கு செவி கொடு. Listen to my word. இப்போ சொல்லப்படுகிற நியாயங்களையும் If whatever the commandments which has been நியாயங்களை நீ கைக்கொள்வாய் என்று then சொன்னார். obey that. நீ கைக்கொள்வாய் என்று சொன்னார். Obey and follow that. எகிப்துக்கு வர பண்ணின வியாதியிலே, Whatever was there in Egypt, எகிப்துக்கு வர பண்ண வியாதியிலே the Egypt had a fear. ஒன்று உனக்கு வர பண்ணி, Nothing will come against ஒன்று உனக்கு வர பண்ணி, you. Not coming against you. நானே உன் பரியாரே கர்த்தர். I am the one God healer. எப்போது நீ சொன்னார்? When did he tell that? அவர்கள் முறுமுறுக்கும் போது, When he was murmuring. அற்புதத்தை கண்டு விசுவாசிக்கும் பொழுது, When they saw the miracle and even they என் ignored நியாயங்களை, my commandments, என் ஞாபகங்களை my name, நீ கடைப்பிடிப்பாய் if என்று you listen சொன்னார். and obey that, அப்பொழுது that time, எகிப்தில வர பண்ணின வியாதியில the things which came, the plagues came to Egypt, ஒன்றும் உனக்கு வர பண்ணி, that will never come to you. அவர்களெல்லாம் இயேசுவிடத்தில் வந்தவர்கள் That is the reason the people who came to அத்தனை Jesus, பேரும் சுகம் பெற்று போனார்கள். whoever came to Jesus, all were healed. ஒருவரும் வெறுமையாய் போகவில்லை. No one went empty. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my people, இந்த வார்த்தை போதிக்க வேண்டும் என்று சொன்னார். if this word has to be proclaimed, நேரங்கள் போதாது. there is no time for that. கடைசியா ஒரு விளக்கத்தை சொல்லி நான் முடிக்க I பிரயாசப்படுகிறேன். wanted to examine one thing and give ஒரு the சில light. நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், One time we may pray, வார்த்தை கேட்கிறோம், we listen to the word of அதே God, நம்பி வாழ்கிறோம். we believe in that word. இதே போலதானே Same time, நல்ல நிலத்தில there is a good land. ஒண்ணு வழி அருகே விழுந்தது, Maybe it may fall on the ஒண்ணு roadside. பாறையில விழுந்தது, Maybe it would have fallen on the ஒன்று stone. முள்ளில விழுந்தது. Or it would have fallen in thorny area. எல்லாமே ஒரு வழியாய் போய்விட்டது. Everything went away in a different ஆனால் place. நல்ல நிலத்தில விழுந்தது Good land of seed fell. முதல்ல 30 தான் கொடுத்துச்சு. Firstly, it gave only 30%. நீ கூட கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது When you are giving it to the Lord, ஐயோ 30 எப்படி கொடுக்கறதுன்னு நினைக்காது. don't think that how can I give you கவலையே 30%. படாது. Don't worry about that. சபை கூட கவனித்துக் கொள்ள வேண்டும். You need to take care of the church. இன்னைக்கு அநேக சபைகளே அநேக ஊர்கள் நான் போகிறபடியால் இது அவருடைய ஊழியக்காரருடைய புலம்பலாகவே இருக்கிறது. This is what many places we are visiting, and all the preachers have this kind of problems. அவ 30,000 ரூபாய் வாங்கினாக்கா 300 தான் போடுவார், 3000 போட மாட்டார். They are earning around 30,000 rupees. They get put in 300 rupees. அத offering. ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. Take that offering and give praise and offering to the Lord. அதுக்கப்புறம் அவர் தானாவே 30 அப்புறம் 50 அவரே போடுவார். Afterwards, they will put more and more. எப்படின்னு சொன்னா, How you know that? இந்த விதை விதைத்த பிறகு After putting this seed, அந்த விதை போய் உள்ளே வேலை செய்யணும். that particular seed goes and it has to multiply. விவசாயி விதையை விதைச்சிட்டான், The farmer is planted the விதைச்ச seed. உடனே வந்துடுதா? It will come immediately. வரதே இல்லை. It will not come. நல்ல நிலம் That is a good land. அன்படிச்சாச்சு, Everything is bound. ஒரு நெல்லை And விதைச்சாச்சு. also we have put the seed inside. உள்ள போய் நிலத்துல அந்த நெல்லு வந்து ஊறணும். That seed has to go and it has to go inside the அப்ப விவசாயி என்ன செய்யணும்? You know what the farmer has to do? He has to pour water. ஊழியக்காரன் என்ன செய்யணும்? The farmer, teacher, preacher has to do. விவசாயிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். We need to pray for the farmers. விசுவாசிகளுக்காக நம்ம We need ஜெபிக்கணும். to pray for the அவங்க preacher. கொடுத்ததை வைத்து ஜெபிக்கணும். We need to pray for the believers, whatever they've given it. கொடுக்கிறவங்களும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் முடிந்தது கொடுத்திருக்கேன்னு சொல்லி நன்றி சொல்லி இது நல்ல இதயபூர்வமாக கொடுக்க And you கற்றுக்கொள்ள வேண்டும். people who are giving also to tell that Lord deliver me, and you need to give it to the full இப்ப அது heart. ஊறின உடனே என்ன நடக்கிறது? What happens? It is அந்த inside the தோல் soil உரிக்கப்படுகிறது. and all the skin has been அது tear. போல நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் தோல் உரிக்கப்படும். Our inside our heart, all the skin should be torn. சரீரத்துல இருக்கிற விருத்த சேதனம் இல்ல. It is not the
things which is happening in our body. இருதய விருத்த சேதனம் It is the heart we need to அத circumcise. தோல் உரிக்கப்படுது. That is what it has been told. இரண்டாவது அந்த விதை என்ன செய்கிறது? That's what is the secondly the word says. உள்ள தோல் உரிந்த உடனே When the skin has been உள்ள tanned, ஊற ஆரம்பித்த உடனே it is inside the மேல land, முளைக்க and ஆரம்பிக்கிறது. it starts coming out. மூன்றாவது தான் பூமியை வெடித்துக் கொண்டு முளைக்க வெளியே வருகிறது. Thirdly, the earth cracks and the plant comes out. ஆமென். Yes, my people. அப்படி விசுவாசம் வளர வளர When your faith increases, ஒரு நாள் வளர்ந்து that one day we will increase. பூத்து Will there be a flower? காய் காய்த்து There will be a fruit coming out, கனி கொடுக்க and you will be a fruitful வாழ்க்கையில ஒரு dweller. பரிபூர்ணத்தை பார்க்க விரும்புறீங்களா? If you wanted to see these kind of fruitful things in your life, சுகம் வேண்டுமா? you need a healing. ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமா? You wanted to have a good life. குடும்பத்துல வர கஷ்டத்தை மேற்கொள்ள வேண்டுமா? You want to overcome the family problems. சமுதாயத்துல வர பிரச்சனை மாற்றப்பட வேண்டுமா? You wanted to change the society நல்ல problems. வேலை கிடைக்க வேண்டுமா? If you want to get a good job. தேவனுடைய சமாதானம் கிடைக்க வேண்டுமா? If you wanted a good peace. பிள்ளை பாக்கியம் கிடைக்க You வேண்டுமா? want a child birth, please. உன் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட If வேண்டுமா? your hand should be blessed. தேவனிடத்தில் புறப்பட்ட அந்த வார்த்தை The word which came out from the Lord. விசுவாசிங்க. If you believe that, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் கொள்ளும். you will all overcome everything. கண்களை மூடி செலுத்தாய். Let's close your eyes and bow down. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Gracious Heavenly Father, இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி சொல்லுகிறேன். thank you for this early morning, Lord. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, Father, we are children. வாஞ்சையோடு கூட கேட்கப்பட்டது We have been listening eagerly, Lord. கேட்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் Whatever the word we listen, உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்திலே தங்கட்டும். let the word go into the heart and அது dwell. பிசாசான எடுத்து விடாதபடி The Satan should not take on the வசனங்கள் word. உள்ளே தங்கட்டும். Let the word ராஜாவின் மனுஷன் எப்படி நம்பி போனானோ, like how the king's servant went, அவருடைய வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடந்தது, how there is a faithful things happened in his life. அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் The நடக்கிறது. same way today the children's life should happen. வேற கசப்பான அனுபவத்துக்கு வந்திருக்கலாம், Maybe they would have come in a bitterness. வேதனையோடு They வந்திருக்கலாம், would have come in a confusion. துயரத்தோடு Maybe வந்திருக்கலாம், into problems. பலவிதமான போராட்டத்தோடு Maybe some வந்திருக்கலாம், kind of trouble. ஒரு கேள்விக்குறியோடு Maybe வந்திருக்கலாம். they come in a question, Lord. ஆண்டவரே, அன்றைக்கு கசப்பான தண்ணீரை That day the bitterness water, கல்வாரி சிலுவையில because of the Calvary அந்த cross. அனுபவங்கள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு Lord, you took all the things in our எங்கள் lives. வாழ்க்கையை இனிமையாய் மாற்றினவரே, You changed our life with உம்முடைய பிள்ளைகளுடைய sweetness. வாழ்க்கை இனிமையாய் Today மாறட்டும். these people's lives will be கசப்பான changed. அனுபவத்துகள் வந்தது போதுமானவரே, Lord, enough of the bitterness. கசப்பான அனுபவத்திலிருந்து வெளியே வரட்டும் அப்பா, Let them come out of the bitterness. மதுரமாய் மாறட்டும். Let there be a sweetness. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Everybody should be blessed. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. In the name of Lord Jesus Christ. Amen. Amen. God bless.